ஃபஸ்ட்டு நம்ம சாரியில் உள்ள பார்டர் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியில் உள்ள மேலே உள்ள பார்டரும் சரி, கீழே உள்ள பார்டரும் சரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா முந்தானை பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒன் சைட் பார்டரை வந்து இந்த மாதிரி 3 பகுதியாக நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் சைடில் நம்ம 3ஆக பிரித்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் சைடில் நம்ம வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் நம்ம டாப் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அதை வந்து இதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெக் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே நம்ம எப்போதும் போல் ஆர்காட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். துணி நகராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பின் தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்டையுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 பீஸாக நம்ம அட்டாச் பண்ணி எடுத்திருக்கோம். அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நெக் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் நெக் ரவுண்டு வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச் இடைவெளி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பின்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நெக் ரவுண்டுக்கு உள்ள கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் கிளாத்து, அதை வந்து லைனிங் கிளாத்தோட ஒட்ட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம உள் பக்கமாக ஆர்காட் பண்ணி எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா துணியை வந்து நம்ம திருப்புறதுக்காக நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ திருப்பிட்டு உள் பக்கமாக ஓரமாக நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதையுமே நீங்கள் நெக் ரவுண்டை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல்லேருந்து டாப்லேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பும்போது நெக் ரவுண்டு வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது. உங்களுக்கு மேலும் துணி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக பின்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு அவுட்லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அவுட்டரில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம அந்த சாரீ கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 இன்ச்சில் நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கலாம். அதை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் பக்கத்தில் நம்ம ரோப்பு வச்சு பின்னாடி கட்டுவோம் பார்த்தீங்களா கயிறு, அதுக்காக நான் வந்து இது எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரோப் வேண்டாம் அப்படின்னா கடையில் உள்ள மெட்டீரியலாக இருக்கும்ல, நீங்கள் அந்த ரோப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோப் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓரமாக தையல் போட்டுட்டு ஃபுல்லாக எப்போயுமே நம்ம திருப்புவோம்ல, அதே மாதிரி நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வெளியில் உள்ள கிளாத்தை உள் பக்கமாக போகிற மாதிரி நீங்கள் வந்து திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா சாரீ கிளாத்துலேயே ஒரு பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்டரில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ப்ளூ கலர் கிளாத்துலேயுமே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாத் வந்து ஒரு 4 இன்ச், அதுக்கடுத்து வந்து ஒரு 3 இன்ச், அதுக்கடுத்து வந்து ஒரு 2 இன்ச், இந்த மாதிரி கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த ரோப்பில் வந்து நம்ம அந்த குஞ்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த த்ரெட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த த்ரெட்டை உள்ளே வச்சுட்டு நான் எப்படி மடக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் மடக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதை கோன் ஷேப்பில் நம்ம மடக்கிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குஞ்சம் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு குஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ரோப் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து நம்ம அடித்து திருப்பும்போது அந்த ரோப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டான பிளேஸில் போகும். சரிங்களா? இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல தான் நம்ம லைனிங் கிளாத்துக்கு உள் பக்கமாக அடியில் நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும், அந்த ரோப் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஆம்ஹோல் ரவுண்ட் அதுக்கப்புறமா கீழே எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம எப்படி கட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்கு வந்து லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கஸ்டமர் சொன்னபடி நான் வந்து இந்த நெக் ரவுண்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 4 இன்ச்சில் நீங்கள் ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து ஷோல்டர் இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சரி பேக் பார்ட்லேயும் சரி 2 பக்கமுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணால் போதும், நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம ஸ்லீவில் அந்த பார்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பார்டரை வந்து லைட்டாக மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்லீவோடு நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நீங்கள் ஃப்ரில் வச்சிங்க அப்படின்னா பஃப் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷோல்டரை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் எந்த மாதிரி வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பஃப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு பஃப் வச்சதுனால ஒரு டாட் வந்து நம்ம இதுலேயும் பிடிச்சிக்கலாம். ஒரு 5 இன்ச்சில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து ஸ்ட்ரிஃபாக நிற்கும். சரிங்களா? 5 இன்ச்சில் நீங்கள் பிடிச்சா போதும், இல்லைனா 6 இன்ச்சில். நான் வந்து டோட்டல் ஹைட்டு வந்து ஸ்லீவோடது வந்து 12 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம பாட்டமுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்து வந்து பொதுவாக பெரிய கொஞ்சம் நீளமாக நம்மளுக்கு வந்து கடையில் வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா நீங்கள் வந்து சர்க்கிள் டைப்பில் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கல. அதனால் நான் வந்து டபுளாக மடித்து போட்டுட்டு இந்த சைடில் ஒரு கோடு, அந்த சைடில் ஒரு கோடு, கீழே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளாரலாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஒன் சைடில் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம டாப்போட அளவு எந்த அளவு இருக்கோ ஹிப்போட அளவு, அதே அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பக்கமும் கோடு போட்டுட்டு அந்த பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுக்கும்போது லைனிங் கிளாத்தில் வந்து பாட்டம் ஃப்ளேர் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். சரிங்களா? நம்ம நடக்கும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு தட்டாமல் இருக்கும்.
இந்த லைனிங் கிளாத்தை கீழே வந்து உங்களுக்கு பிசுறு இருந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம டாப் போர்ஷனோட பிசுறு இல்லாமல் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரிஜினல் கிளாத்தோடு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பும்போது நம்மளுக்கு வந்து உள் சைடில் வந்து பிசுறே இருக்காது. சரிங்களா? வெளி சைடில் தான் நம்மளுக்கு பிசுறு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பாட்டமில் உள்ள அந்த ஒரிஜினல் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஃபுல் சர்க்கிளில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டமில் வந்து ஆல்ரெடி நம்ம அந்த சாரியில் இருந்து கட் பண்ண பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெட்டப்பட்டா பார்டர் சாரினால் அந்த பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் பார்டரை வந்து கட் பண்ணாலும் ஓகே தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து கீழே அதாவது இந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் வந்து இந்த பார்டரை வந்து லாஸ்ட்டாக கீழே இணைச்சிக்கோங்க. இணைச்சதுக்கப்புறமா பார்டரையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்கர்ட் பார்ட்டையுமே அதாவது பாட்டம் பார்ட்டையுமே இந்த மாதிரி நம்ம இணைச்சிட்டு வந்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி இணைச்சிட்டு வாங்க. நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். சரியா? ஆல்ரெடி நம்ம டாப் போர்ஷன் முடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த கீழே உள்ள பாட்டம் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரிஜினல் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எப்படி லைனிங் கிளாத்து பார்த்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரிஜினல் கிளாத்தோட இந்த பாட்டம் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 பக்கமுமே பிசுறு வந்து தெரியாது. பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி எடுங்க. உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து அந்த சைடும் இந்த சைடும் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு அதாவது ஃபுல் சர்க்கிள் ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நீங்களும் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கீழே லைனிங் கிளாத்தும் அதுக்கடுத்து ஒரிஜினல் கிளாத்தையும் இணைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இணைச்சிட்டு அதுக்கடுத்து ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாத்தை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அளவில் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.